வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நடைபெற்ற உதவியாளர் பணி நியமன தேர்வில் முறைகேடுகள் நடந்திருப்பதால் தேர்வு நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை மற்றும் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் SC/ST மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை கருத்தரங்கம் கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் கஞ்சா வழக்கில் சிறையில் உள்ள பிரபல ரவுடி மீது போதை மற்றும் உளவியல் மருந்துகள் சட்டவிரோத கடத்தல் சட்டத்தின் கீழ் 1 வருடம் சிறையில் அடைக்க கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் குட் டச் பேட் டச் குறித்து பேசும் பொம்மையை உருவாக்கி அரசு பள்ளி மாணவர்கள் சாதித்துள்ளனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசின் உதவியாளர் பணிக்கான 2ஆம் நிலைக்கான தேர்வு முடிவு வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் 256 உதவியாளர் பணிக்கு 32,692 நபர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களுக்கு ஏப்ரல் 27ஆம் தேதி நடைபெற்ற முதல்நிலை தேர்வை 22,860 நபர்கள் எழுதினர். இதன் முடிவு ஏப்ரல் 30ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதில் 10,766 நபர்கள் 2ஆம் நிலை தேர்வுக்கு தகுதி பெற்றனர். இவர்களுக்கான 2ஆம் நிலை தேர்வு கடந்த 22ஆம் தேதி நடைபெற்றது. அதில் 10,416 நபர்கள் தேர்வு எழுதினர். இத்தேர்வின் முடிவு நேற்று இரவு வெளியிடப்பட்டது. அதில் ஆண்கள் 164 நபர்களும் பெண்கள் 92 நபர்கள் என மொத்தம் 256 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இத்தேர்வில் 93.50 மதிப்பெண் பெற்ற புதுச்சேரி சேர்ந்த மாணவி வைஷ்ணவி பொது பிரிவிலும், மாணவி மதனா MBC பிரிவில் மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். பிரேம்குமார் 89 மதிப்பெண் பெற்று MBC பிரிவிலும், வித்யாஷா 89 மதிப்பெண் பெற்று OBC பிரிவிலும், வசந்த் 88.75 மதிப்பெண் பெற்று EBC பிரிவிலும், ஆஷிப் மீரான் 81.25 மதிப்பெண் பெற்று PCM பிரிவிலும், பிருத்திவிராஜன் 90 மதிப்பெண் பெற்று SC பிரிவிலும், கீர்த்தியா 54 மதிப்பெண் பெற்று ST பிரிவிலும், ஹரிகரன் 68 மதிப்பெண் பெற்று BD பிரிவிலும், பிரபுதுலா வீரபாபு 90.25 மதிப்பெண் பெற்று EWS பிரிவில் முதல் இடங்களை பிடித்துள்ளனர். புதுச்சேரி அஞ்சல் துறை இந்திய போஸ்ட் பேமெண்ட் வங்கி சார்பில் காப்பீடு திட்ட சிறப்பு முகாம் புதுச்சேரியில் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அஞ்சல் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் இனக்கொள்ளு காவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய அஞ்சல் துறை, இந்திய போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி ஆகியன இணைந்து விபத்து காப்பீடு திட்டத்தை அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு சேர்க்க வரும் 30ஆம் தேதி வரை சிறப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்துள்ளன. வேலை செய்யும் இடங்கள், வீடுகள், பயணங்களின் போது என பல்வேறு எதிர்பாராத விபத்துகள் பொதுமக்கள் பாதிக்கின்றனர். இதனால் வருவாய் இழப்பு, கடன், மருத்துவ செலவு, குழந்தைகளின் கல்வி, குடும்பத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது. இதனை கருதி எதிர்பாராத விபத்துகளால் ஏற்படும் செலவுகள், பகுதி ஊனம், நிரந்தர ஊனம் மற்றும் உயிரிழப்பு அனைத்திற்கும் பயனளிக்கும் விதத்தில் விபத்து காப்பீடு திட்டத்தை பொதுமக்களுக்கு அஞ்சல் துறை இந்திய போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி வழியாக வழங்குகிறது. 18 முதல் 65 வயதுக்குட்பட்டோர் இத்திட்டத்தில் சேரலாம். ஆதார் எண், மொபைல் போன், வாரிசுதாரரின் விவரங்கள் போன்ற ஆவணங்கள் தேவை. ரூபாய் 599க்கு 10 லட்சம், ரூபாய் 799க்கு 15 லட்சம் காப்பீடு என திட்டங்களில் இணையலாம். புதுச்சேரியில் அனைத்து அஞ்சலகங்களிலும் இத்திட்டத்தினை பதிவு செய்யலாம். இதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. புதுச்சேரி மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இத்திட்டத்தில் சேரலாம். மேலும் விவரங்களுக்கு தலைமை அஞ்சல் அலுவலகம் மற்றும் அனைத்து அஞ்சலகங்களையும் அணுகலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற உதவியாளர் பணி நியமன தேர்வில் முறைகேடுகள் நடந்திருப்பதால் தேர்வு நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் அரசு துறைகளில் காலியாக உள்ள உதவியாளர் பணிக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று 2ஆம் கட்ட தேர்வு நடைபெற்றது. இதற்கான தேர்வு முடிவுகள் நேற்று இரவு வெளியானது. இதில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கான பிரிவில் 25 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் 23 நபர்கள் ஏனாம் பகுதியை சேர்ந்தவர்களும், காரைக்கால் மற்றும் புதுச்சேரி சேர்ந்தவர்கள்
நபர்கள் தலா என அறிவிக்கப்பட்டது. இதற்கு அதிமுக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், நடந்து முடிந்த உதவியாளர் பணிக்கான நியமன தேர்வில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் பெரும் முறைகேடுகள் நடந்துள்ளது. இதில் தேர்வு செய்யப்பட்ட 25 நபர்களில் ஏனாம் பிராந்தியத்தில் இருந்து மட்டும் 23 நபர்கள் எவ்வாறு தேர்வு செய்யப்பட்டார்கள் என கேள்வி எழுப்பினார். எனவே பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளது. எனவே இந்த தேர்வை முழுவதுமாக ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு நடத்த வேண்டும் என அன்பழகன் வலியுறுத்தினார். இது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக குறிப்பிட்ட அன்பழகன், நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அதிமுக தலைமையில் அனுமதி பெற்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தார். புதுச்சேரியில் குட் டச் பேட் டச் குறித்து பேசும் பொம்மையை உருவாக்கி அரசு பள்ளி மாணவிகள் அசத்தியுள்ளனர். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் இளங்கோஅடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பாலியல் சீண்டல்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பேசும் பொம்மைகளை உருவாக்கியுள்ளனர். பள்ளி மாணவிகள் போல் ஸ்கர்ட் மற்றும் சேலை அணிந்த இந்த பொம்மைக்கு ஜாரா என பெயரிட்டுள்ளனர். சென்சார் பொருத்தப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ள பேசும் பொம்மையானது பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கவும் போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. ஜாரா பொம்மை குட் டச் பேட் டச் பற்றி தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய மொழிகளில் சொல்வது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவிகள் பொம்மை குறித்து செயல் விளக்கம் அளித்தனர். இந்த நிகழ்ச்சியை பள்ளி துணை முதல்வர் கோகிலாம்பாள் துவக்கி வைத்தார். பொம்மையின் அந்தரங்க பாகங்களை தொட்டாலே தொடாதே என மும்மொழிகளிலும் சொல்கிறது. புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் சுற்றுச்சூழல் தினம் மற்றும் கருப்பு தின நிகழ்வு அனுசரிக்கப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் சதீஷ் சந்திரா தூபே பங்கேற்ற தாயின் பெயரில் மரம் நடும் நிகழ்ச்சியானது ஜெயநகர் ரெட்டியார்பாளையத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அவசர நிலை அமல்படுத்தப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அதனை நினைவு கூறும் விதமாக ஜூன் 25 இன்று கருப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பாஜக கட்சி புதுச்சேரி மாநில அலுவலகத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற அவசர காலகட்டத்தில் நடந்த அநீதிகளை நினைவூட்டும் வகையில் புகைப்பட கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் சதீஷ் சந்திர தூபே, மாநில தலைவர் செல்வ கணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், விவிலியன் ரிச்சர்ட், ஜான்குமார், ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். எருமை மாடு மீது மழை பெய்வது போன்று வரையப்பட்ட பேனரை கையில் பிடித்துக்கொண்டு துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற ஊழியர்களும் போலீசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 2015 ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2642 நபர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் பொழுது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் 2016 ஆண்டு 2642 நபர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 நபர்களுக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை. இதனை கண்டித்து மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் 2வது நாளாக இன்று எருமை மாடு மீது மழை பெய்வது போன்று வரையப்பட்ட பேனரையும் பதாகைகளையும் கையில் பிடித்துக்கொண்டு துணைநிலை ஆளுநர் மாளிகை முற்றுகையிட முயன்றனர். ஆம்பூர் சாலை வழியாக வந்த அவர்களை போலீசார் தடுப்புக்கட்டை அமைத்து தடுக்கவே போலீசாருக்கும் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து ஊழியர்களுக்கு 2வது நாளாக கைது செய்யப்பட்டனர். கஞ்சா வழக்கில் சிறையில் உள்ள பிரபல ரவுடி மீது போதை மற்றும் உளவியல் மருந்துகள் சட்டவிரோத கடத்தல் சட்டத்தின் கீழ் 1 வருடம் சிறையில் அடைக்க கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். வில்லியனூர் அடுத்த ஜிஎன் பாளையம் நடராஜன் நகரை சேர்ந்தவர் செல்வம் மகன் மாறுமணி என்கிற மணிகண்டன்.
இவர் கஞ்சா கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு காலப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவர் மீது புதுச்சேரி, தமிழ்நாடு, ஆந்திரா, விசாகப்பட்டினம் உள்ளிட்ட மாநிலங்களில் கஞ்சா கடத்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் புதுச்சேரியில் சட்டவிரோத போதை கடத்தல் செயலில் ஈடுபடுவதை தடுக்கும் நோக்குடன் வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் மணிகண்டன் மீது போதை மற்றும் மருந்து பொருட்கள் சட்டவிரோத கடத்தல் சட்டம் 1988 படி நடவடிக்கை எடுக்க கலெக்டருக்கு பரிந்துரை செய்தனர். அதன்படி மணிகண்டன் 1 வருடம் தடுப்பு காவலில் சிறையில் அடைக்க கலெக்டர் நேற்று உத்தரவு பிறப்பித்தார். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை மற்றும் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் SC/ST மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை கருத்தரங்கம் கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை மற்றும் ஆதி திராவிட நலத்துறை ஆகியன இணைந்து SC/ST மாணவர்களுக்கான மத்திய மற்றும் மாநில கல்வி உதவித்தொகை திட்டங்கள் பற்றிய கலந்தாய்வு கருத்தரங்கை கல்வித்துறையில் நடைபெற்றன. கருத்தரங்கை ஆதி திராவிட மற்றும் பழங்குடி நலத்துறை செயலர் முத்தம்மா துவக்கி வைத்தார். பள்ளி கல்வித்துறையின் செயலர் பிரியதர்ஷினி வரவேற்றார். ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். இதில் மத்திய கல்வி உதவி திட்டங்களான NSP மற்றும் மாநில கல்வி உதவித்தொகை திட்டமான முழு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டம் மற்றும் பிற கல்வி உதவி திட்டங்கள் பற்றிய விளக்கங்கள் மற்றும் சந்தேகங்கள் தெளிவுபடுத்தப்பட்டன. எந்தெந்த உதவித்தொகை யார் யாருக்கு பொருந்தும் என விளக்கப்பட்டது. மேலும் ஏழை எளிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் கல்வி தரத்தை வலுப்படுத்த மத்திய மற்றும் மாநில அரசுகள் எடுத்து வரும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் அவர்களுக்கான தங்கும் விடுதிகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இக்கருத்தரங்கில் இணை இயக்குனர் சிவகாமி, துணை இயக்குனர் கௌரி, முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், துணை இயக்குனர் ராமச்சந்திரன், துணை வட்ட ஆய்வாளர் அனிதா, சாந்தி வாஞ்சிநாதன், திருவரசன், புவியரசன் ஆகியோர் பங்கேற்றனர். கண்காணிப்பாளர் தேவி நன்றி கூறினார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் உதியம்பட்டு கிராமத்தில் உள்ள சங்கராபரணி ஆற்றின் கரையை பலப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் உதியம்பட்டு கிராமத்தில் உள்ள சங்கராபரணி ஆற்றின் கரையை பலப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 12,09,000 திட்ட மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதனை புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா MLA கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் அன்சாரி, பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர் பாலசுப்ரமணி மற்றும் தொகுதி திமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் 4ஆம் கட்ட தொடர் போராட்டம் இன்று வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலக வாயிலில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 4வது கட்ட தொடர் போராட்டம் இன்று வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலக வாயிலில் நடைபெற்றது. இதில் முக்கிய கோரிக்கைகளாக 33 மாதங்களுக்கான நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், பணி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக பென்ஷன் மற்றும் நிலுவைத் தொகைகள் வழங்கிட நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், பழைய பென்ஷன் வழங்க உத்தரவு இட வேண்டும், தினக்கூலி ஊழியர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. மேலும் இத்தனை போராட்டங்களுக்கு பிறகும் அரசும் உள்ளாட்சித்துறை நிர்வாகமும் கோரிக்கைக்கு நிறைவேற்றாவிட்டால் வருகின்ற ஆகஸ்ட் 15, 16 சுதந்திர தினத்தன்று நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் குடும்பத்துடன் ஆளுநர் மாளிகை முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் என கூறினர். புதுச்சேரியில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் கல்வி அமைச்சர் சிவன்குட்டியை கண்டித்து அவர்களது உருவப்படத்தை ABVP மாணவர் அமைப்பினர் தீ வைத்து எரிக்க முயன்றபொழுது போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கேரளாவில் கடந்த 18ஆம் தேதி அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாநில செயலாளர் ஈஸ்வர பிரசாத் தலைமையிலான குழுவினர் கேரள கல்வி அமைச்சர் சிவன்குட்டியை நேரில் சந்தித்து PM ஸ்ரீ திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தினார். ஆனால் கேரள கல்வித்துறை அமைச்சர் இதனை ஏற்க மறுத்ததால் மாநிலம் முழுவதும் ABVP அமைப்பினர் கண்டன போராட்டங்களை நடத்தினர். இந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி இரவு திருவனந்தபுரம் ரயில் நிலையம் அருகே உள்ள உணவகத்திற்கு மாநில செயலாளர் ஈஸ்வர பிரசாத் சென்றபொழுது அவரை SFI மாணவர் அமைப்பினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரளா மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் உள்ள அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தீபன் கோகிலா தலைமையில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் கல்வி அமைச்சர் சிவன்குட்டியின் உருவப்படத்தை எரிக்க முயன்றனர். இதனை போலீசார் தடுக்கவே இரு தரப்பினருக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
இதனையடுத்து மாணவர் அமைப்பினரை போலீசார் காவல் நிலையம் இழுத்து சென்றனர். ஆனால் காவல் நிலையத்திலும் மாணவர் அமைப்பினர் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி குருமாப்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆனி அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாப்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆனி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீறு, திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் ஊதா மற்றும் நீல பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடாட்ச தீபார்த்தனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நடைபெற்ற உதவியாளர் பணி நியமன தேர்வில் முறைகேடுகள் நடந்திருப்பதால் தேர்வு நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை மற்றும் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் SC/ST மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை கருத்தரங்கம் கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் கஞ்சா வழக்கில் சிறையில் உள்ள பிரபல ரவுடி மீது போதை மற்றும் உளவியல் மருந்துகள் சட்டவிரோத கடத்தல் சட்டத்தின் கீழ் 1 வருடம் சிறையில் அடைக்க கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் குட் டச் பேட் டச் குறித்து பேசும் பொம்மையை உருவாக்கி அரசு பள்ளி மாணவர்கள் சாதித்துள்ளனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.